கவர்ச்சியும் செல்வ செழிப்பையும் பெற தயாராகி கொண்டிருக்கும் ரிஷபராசி அன்பர்களே. பொதுவாக இந்த 2025 குரு பயிற்சி பலாபலனை பார்த்துருவோம். இது குரு பயிற்சி பலாபலன் சொல்கிறதுல மகா பலன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு சிறப்பான பலன்கள் என்னென்னு கேளுங்களேன். 2025 வருடமே ரொம்ப சிறப்புங்க. ஏன்னா 3 பயிற்சி பார்க்குது. அதில் சனி பயிற்சி, குரு பயிற்சி மற்றும் ராகு கேது பயிற்சி, இந்த 3 பயிற்சி பார்க்குற இந்த வருடம் தான். அது மட்டும் இல்லை, இன்னொரு சிறப்பம்சம் என்னென்னா, இந்த குரு அப்படின்ன குரு பயிற்சியிலேயே இந்த குரு என்ற கிரகம் மொத்தம் 4 டைம் ராசி மாறுது. அப்போ 3 ராசி மாறி 4வது ஒரு ராசியும் மாறுது. அவை என்னென்னு பார்ப்போம். முதல்ல ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு மாறுகிறார், இது 1. மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு மாறுது, 2. கடகத்திலிருந்து மீண்டும் மிதுனத்துக்கு வரப்போகிறார். அப்போ மொத்தம் இந்த கிரக காம்பினேஷன் பார்த்திங்கன்னா, அந்த வக்ர நிவர்த்தி இதெல்லாம் சேர்த்தும் பொழுது கிட்டத்தட்ட 4 டைம் வர மாதிரி ஆயிரும். அந்தளவுக்கு சிறப்பான வருடங்கள் இது. இந்த டைமில் எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் தெரியுங்களா? பொருளாதார ரீதியாக, திருமண ரீதியாக, குழந்தைகள் பிறப்பு ரீதியாக, சொத்து சுகங்கள், பிஸ்னஸில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது, வேலைக்கு போகிறது, வேலைக்கு போயிட்டே பார்ட் டைமாக பிஸ்னஸ் பண்ணுறது, இது மாதிரி எத்தனையோ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்போது அதை பற்றி தெளிவாக பார்ப்போம். முதல் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். போன கேள்வி கேட்டதெல்லாம் இந்த விஷயம் இன்க்ளூட் பண்ணியிருக்கு, பார்ப்போம். முதல்ல இந்த ரிஷபராசிக்கு நான் பேச போகிற விஷயங்கள் அப்படின்னா, மாணவர்களுக்கு. ஏன் பொதுவாக மாணவர்கள் போனால் ஒரு சிறப்பம்சம் இருக்குது. பொதுவாக உங்கள் ராசியில் இருந்த குரு 2ஆம் இடத்துக்கு சில மாதங்கள் பயணிக்க போகிறார். அவர் 11ஆம் அதிபதி. 2ஆம் இடத்துக்கு போகும்போது ஆரம்ப கல்வி, குழந்தைகள் சம்மந்தப்பட்டது, கல்வி நிலையில் மேன்மை பெறுகிற கால சூழ்நிலை உண்டு. அப்போ +2 வரைக்கும் படிக்கிற படிப்புகள் ரொம்ப சிறப்பாக அதிக மதிப்பெண்கள் பெறுகிற கால சூழ்நிலைகள், அதிக வளர்ச்சிகள் மாணவர்களுக்கு கிடைக்கிறது. இது ஒரு அபரிவிதமான வருடம். நேரத்தில் மாணவர்கள் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இந்த ரிஷபராசி குழந்தைகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, அதுக்கு அடுத்த ஹையர் எஜுகேஷன். 4ஆம் இடத்தில் கேது பகவான் பயணிக்கின்ற காலகட்டத்தில் ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் மாறி ஹாஸ்டல் தங்கி படிக்கிறது, வேறு ஊருக்கு சென்று படிக்கிறது, வேறு மாநிலங்கள் படிக்கிறது, வெளிநாடு வாய்ப்புகள், இந்த மாதிரி படிப்பு ரீதியாக ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு. நிறைய பேருக்கு படித்து முடிச்சோன்னே கேம்பஸ் இன்டர்வியூ கிடைக்கிற ஜாதகங்கள் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் டக்குன்னு கிடச்சிடும். இப்போ குரு இந்த காலகட்டத்திலே 3ஆம் இடத்துல இருக்குது, 4ஆம் இடத்துக்கும் போயிட்டு வருவார். அப்போ இந்த கிரகத்தோட காம்பினேஷன் என்ன சொல்ல வருது அப்படின்னா, இந்த கிரக பயிற்சிகள் இதெல்லாம் உங்களுக்கு வாய்ப்புகளை, ஆப்பர்ச்சுனிட்டிகளை கொடுக்கக்கூடியது. அப்போ இந்த விஷயங்கள் சக்ஸஸ் ஆகிடும். பொதுவாக ஜாதகம் தசாபுத்தி அந்த அடிப்படையில் பார்த்து எந்த சப்ஜெக்ட் எடுக்கணும், என்ன எடுக்கணும், எந்த காலகட்டத்தில் ட்ரை பண்ணால், எந்த காலேஜோட பெயர்கள் என்ன, அந்த மாதிரிலாம் பார்க்கலாம். அது ஜாதகங்கள் லக்ன அம்சம் பார்க்கணும். ரைட். அடுத்து இவங்களுக்கு ராசி அதிபதி 6ஆம் அதிபதி. அவர் தான் இவருக்கு வேலை, வியாதி எல்லாத்தையும் கொடுக்கும் மாதிரி அவர் தான். சரி, நல்ல விஷயத்தை ஃபஸ்ட்டு வேலைக்கு பார்ப்போம். அதாவது வேலை என்ற ஒரு விஷயம். 6ஆம் அதிபதியான சுக்கிரன் அந்த இடத்த குருபார்வை செலுத்துவதால் வேலையில் முன்னேற்றம், வளர்ச்சி ஏற்படுகிற சூழ்நிலை உண்டு. இவங்களுக்கு இன்னும் ஒரு சிறப்பு அம்சம்னா, மனசில் நினச்ச வேலை, நினச்ச இடத்துல நினச்ச சம்பளம் இது கிடச்சா எப்படி இருக்கும். புதுசாக கற்றுக்கிற யோகா மேலே வந்திருக்கு. அப்போ ஆல்ரெடி நல்லா டெவலப் ஆகி ஒரு சம்பளம் வாங்கிட்டு இருப்பாங்க. இந்த கால நவீன ட்ரெண்டுக்கு அடாப்ட் ஆகிறதுக்காக எந்த தொழில், கம்ப்யூட்டர் துறை மட்டும் இல்லை, எந்த தொழிலானாலும் இவங்க புதிதாக கற்றுக்கொள்ள சூழ்நிலை உண்டு. இதில் இப்போ பிஸ்னஸ் பண்ணுறக்கூடிய அம்சம் ஒருத்தங்க பண்ணுவாங்க, வேலைக்கு போய்ட்டு பிஸ்னஸ் பண்ணுறது. ரைட். பொதுவாக பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்பொழுது 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறனால இப்போ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கவனமாக பார்த்துக்கிட்டு ஒரு ஜோதிடரை ஆலோசனை கேட்டுட்டு பண்ண வேண்டிய அம்சம் இருக்குது. கொஞ்சம் கவனம். ரைட். இப்போ இந்த நேரத்தில் இன்னொரு சிறப்பு அம்சம் என்னென்னா, ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு பக்கம் போகிற மாதிரி சூழ்நிலை வரும். சார் இப்போ தான் வந்திருக்கு, ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு பக்கம் போகிற மாதிரி இருக்குது, நீங்கள் டிலே பண்ணுறாங்க, இல்லை ஒரு பணம் கொடுத்து ஃபைனை கட்டிட்டு நான் வேறு பக்கம் போய் ஜாயின் பண்ணிடலாமா, இந்த மாதிரிலாம் வரும். அது லக்ன தசாபுத்தி அம்சத்தையும் பார்க்க வேண்டிய சூழ்நிலை உண்டு. பட் உங்களுக்கு வேலையில் ஒரு நல்ல ஜாப் கிடைக்கிற அம்சம் உண்டு. இன்னும் படிங்க, இன்னும் படித்து இன்னும் முன்னேறக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. இப்போ பிஸ்னஸ் 10 உங்கள் 10ஆம் அதிபதி இப்போ 11ஆம் ஸ்தானத்தில் 9ஆம் அதிபதி. அப்போ 9, 10, 11 இந்த கிரக காம்பினேஷன் என்ன வரப்போகுதுன்னா, நிறைய பேர் தந்தை செய்த தொழிலை செய்து வெற்றி அடையக்கூடிய சூழ்நிலை உண்டு. அடுத்த படிநிலைக்கு போகிறதுக்காக ஒரு நிறைய பேர் சார் கவர்மெண்ட் ஜாபில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அப்பா அம்மாவோட அந்த ஜாப் எனக்கு கிடைக்குமா, ஒரு பெண்களே கேட்டிருந்தாங்க அப்பாவோட ஜாப் எனக்கு கிடைக்குமா. நிறைய பேர்த்துக்கு தந்தை கவர்மெண்ட்டோ தாயோ கவர்மெண்ட்டோ தான் அதோட வாரிசு அடிப்படையில் கிடைக்க வேலை வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு உண்டு. வாரிசு அடிப்படையில் கிடைக்க ஒரு சில பரிகார ஜாதக மற்ற ரீதியாக தேவைப்படும். பட் இது இந்த காலகட்டத்தில் இயற்கையாகவே கிடைக்க வாய்ப்புகள் வந்தாச்சு, வெற்றியும் உண்டு. இப்போ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் என்ன விஷயம், ஒரு முக்கியமான விஷயம் என்ன, பிஸ்னஸில்
ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா சிறுக போட வேண்டியதாக இருக்குது. மொத்தமாக கொண்டு வந்து போட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு டக்குன்னு ஆரம்பிக்கிற சூழ்நிலை பண்ணக்கூடாது. சனி மட்டும் வந்தாலே சிறுக அளவாக மெதுவாக பண்ண வேண்டும் அர்த்தம். அப்போ இந்த பிஸ்னஸுக்கு உண்டான ஐடியாஸ்னால் நீங்கள் பண்ண அத்தனையுமே முயற்சிகள் அத்தனையும் ஓகே, கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ப்ராக்டிக்கலாக செக் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய காலகட்டம். நிறைய பேர் உடனே அத்தையும் ஷோரூம் ஓப்பன் பண்ணிட்டேன், அது பண்ணிட்டேன், டெவலப் ஆகலைம்பாங்க. உங்களுக்கு எப்படின்னா சின்னதாக ஓப்பன் பண்ண வேண்டியது. தகுந்த வேலையாட்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. அதன் மூலம் வளர்ச்சி ஏற்படுகிறது. இந்த குரு பகவான் 2ஆம் இடத்தில் இருக்காருங்க. பணத்தை அள்ளி கொண்டு வர தயாராக இருக்கார். அவர் 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி. லாபங்கள் இயற்கையாக உண்டு. கையில் பணம் தங்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க கையில் பணமே நிற்கலை அப்படின்னு சொல்லி இந்த ரிஷபராசி தான். இப்போ இத்தனை நாளாக இல்லாத பணம் தங்கக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு. கையில் காசு நிற்கும். நகை வாங்கும் யோகங்கள், நகையை மீட்கும் யோகம். நிறைய பேர் அடகு வச்சுட்டு மீட்க முடியாமல் தவிச்சது இந்த ரிஷபராசி. நகை வாங்குறது, நகையை மீட்கிறது, கடன் அடைக்கிற யோகம் வந்தாச்சு. கடன் அடைக்க யோகம் தேவைப்படுதுங்க. கடன் இருந்து வட்டிக்கு வட்டி கட்டி கிரெடிட் கார்டு ஏன்டா வாங்கணும்னு சொன்ன இந்த ரிஷபராசி இந்த குரு பயிற்சி என்ன பண்ணுதான், கடனை அடைத்து கிரெடிட் கார்டை மீட்கக்கூடிய தகுந்த வழியில் இருக்கக்கூடிய அம்சம் இருக்குது. ரைட். இது ஒரே விஷயம் கவனமாக இருக்கணும். சொத்து சுகங்கள் சம்மந்தப்பட்ட இன்ட்ரெஸ்ட் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டதை வெரிஃபை பண்ணிட்டு தான் பண்ணணும். பொதுவாக பார்த்திங்கன்னா அரசினர் குடியிருப்பு, ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி பக்கத்தில் கவர்மெண்ட் கொடுக்குற நிலங்கள், இது அருகில் சொத்துக்கள் அமையும்னு சொல்லுவோம். அந்த இதெல்லாம் பாருங்கள். டாக்குமெண்ட் மட்டும் பார்க்கணும். இப்போ நீளம் அகலம் அளந்துட்டு செக் பண்ணிக்கங்க. ஒரு சர்வைவரை கூப்பிட்டு அளந்து செக் பண்ணிவிட்டு இடமோ வீடோ கட்ட ஆரம்பிங்க. ஆல்ரெடி ஒரு இடம் இருந்தால் கூட கட்டுற வீடு பார்த்துக்கங்க. புதுசாக வாங்குகிற வீட்டை பாருங்கள், கவனமாக பார்க்கணும். ரைட். இப்போ வண்டி வாகனங்கள் இப்போ பார்த்திங்கன்னா புதுசாக தோணும், வாகனங்கள் வாங்கலாம்னு ஐடியா இருக்கேன். ஃபாரின் பிராண்டு இந்த மாதிரி வாகனங்கள் அதுக்கு லக்ஸுரிஸாக வாங்க தோணும். இப்போ வண்டி வாகனங்கள் யோகம் இருக்குது. பட் தேவைன்னா பாருங்கள், ஆசைப்பட்டு வாங்க வேண்டாம். ஏன்னா இந்த வருடங்கள் உங்களுக்கு நிறைய பணங்கள் சேமிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பொதுவாக ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் யோகம் இன்றைய காலகட்டத்தில் ஒரு நல்ல சம்மந்தப்பட்ட நகை, ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு. அதை ப்ரோக்ரஸ் பண்ணுங்கள். ரைட். திருமணம் என்ற ஒரு சுப நிகழ்ச்சி ஜராசினுக்கு இயற்கையாகவே அமையிறது. இப்போயே அமைப்பு இருக்குது. குரு பயிற்சிக்கு முன்பே அமைப்பு உண்டு, குரு பயிற்சிக்கு பின் சில காலம்தான் அமைப்பு உண்டு. அப்போ அந்த காலகட்டத்தில் அட்லீஸ்ட் பார்க்க ஆரம்பிச்சிருங்க. லக்ன ரீதியாக மற்ற ரீதியாக பார்க்கணும். அப்போ கோச்சார ரீதியாக வலிமை கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதற்கு ஒரு சில பரிகாரங்கள் செய்ய வேண்டியிருக்கும். இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு வரனை பார்த்து உறுதிப்படுத்தும் முன் ஆலோசனை கேட்டுட்டு பண்ணணும். இப்போ திருமண பொருத்தம் பார்க்கும்போது நட்சத்திர பொருத்தம், கிரக பொருத்தம், கட்ட ரீதியான பொருத்தங்கள், செவ்வாதோஷம் இருக்கா, ராகு கேது இருக்கா, நவாம்சத்தின் நிலை என்ன, 7ஆம் அதிபதியின் வலு என்ன, குழந்தை பாக்கியம் எப்படி, ஆயுள் ஸ்தானம் எப்படி இருக்குது, இந்த தாம்பத்தியம் அந்யோன்யம் எப்படி இருக்குது, இத்தனையும் பார்க்கணும். பொதுவாக ஜென்ரலாக பார்க்க வேண்டாம். அப்போ திருமணம் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் நல்ல ஆலோசனை பண்ணிவிட்டு ஒரு சில பரிகாரங்கள் வாங்கிட்டு பண்ணுங்கள். குரு பலன் அளவாக தான் இருக்கும். ஒரு சில மாதத்தில் கடகத்துக்கு குரு பயிற்சி வரும். அப்போ குருபலன் வரும். அப்போ குரு 7ஆம் வீட்டை பார்க்கும். 7ஆம் வீட்டுக்கு தொடர்பு கம்மியாக இருக்கிறனால 7ஆம் அதிபதி கோச்சார ரீதியாக குரு மேல் பயணிக்கும் காலத்தில் பார்க்கலாம். அப்போ 7ஆம் அதிபதி யார்? செவ்வாய் குரு சேர்க்கை. செவ்வாயை இந்த குரு அட்லீஸ்ட் பார்க்குற காலகட்டத்தில் ஒரு பேச்சுவார்த்தையை மூவ் பண்ணலாம். அந்த காலகட்டத்தில் கரெக்டான காலகட்டத்தை கிளைம் பண்ணி பண்ணுங்கள். ரைட். இப்போ அதோட முக்கியமான விஷயம் என்ன, ஹெல்த் வைஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு டயபெட்டிக், இனிப்பு, இப்போ பார்த்திங்கன்னா நிறையா ஸ்வீட் சாப்பிட தோணும், இனிப்பு சம்மந்தப்பட்ட தோணும். ஒரு அடிக்ஷன்ஸ் வந்து மீண்டு வரக்கூடிய காலகட்டம். பொதுவாக ஸ்வீட்டில் கொஞ்சம் குறைக்க வேண்டிய காலகட்டம். பால் ப்ராடக்ட். அப்போ அடிக்ஷன்லேருந்து மீண்டு வரக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. அதுக்குண்டான பாருங்கள். பொதுவாகவே இந்த முகத்துக்கு போடுகிற க்ரீம் சம்மந்தப்பட்டது ஒரு சில அலர்ஜி கொடுத்தது ரீசெண்டாக. இந்த அலர்ஜி, சின்ன நோய்கள் அதெல்லாம் மீண்டு வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதை பாருங்கள். ஹெல்த் வைஸ் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய காலகட்டமே. இந்த நேரத்தில் வேறு யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும் கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்புகளுக்கு ஒரு சில கோயில் பரிகாரங்கள் சொல்லி நிறைய பண்ணுறேன். இப்போ நீங்கள் பயன்படுத்த வேண்டிய எண்கள் குறிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் நம்பர், 8ஆம் நம்பர் மற்றும் 5ஆம் நம்பர் இதை பயன்படுத்தி வளர்ச்சியை பார்த்துக்கங்க. இப்போ என்ன கோயில் சம்மந்தப்பட்டது போனால் நல்லாயிருக்கும், ஒரு வளர்ச்சியை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு பகவானில் குறிப்பாக குரு பகவானுக்கு சுண்டல் மாலைகள் அறிவித்து வழிபாடு செய்வது சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் குருஸ்தலம் அப்படின்னு திருச்செந்தூர் ஒரு முறை சென்று வாருங்கள். இது ரொம்ப பிரசித்தி பெற்று இருக்கும். ஆக மொத்தம் குருஸ்தலமும் குரு பகவானும் உங்களுக்கு சிறந்த பரிகார ஸ்தலமாக அமைகிறது. அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.